வணக்கம் உறவுகளே. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் குழந்த பிறந்துச்சுன்னா 3 மாதத்துக்கு குழந்தைக்கு பொட்டு வந்து நிலவு பொட்டுன்னு சொல்லி வைப்பாங்க. நிலத்துல நிலவு இருக்குது இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி அதை உரைச்சி நெத்தியில் வைப்பாங்க. அது எதுக்குன்னா குழந்தைங்க எல்லாம் பழகணும், நல்லது கெட்டது குப்பை கூளை எல்லாம் அதுக்கு சேரணும் அப்படிங்கிறக்காக அப்படி வைப்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வேங்க பொட்டு வைப்பாங்க. என்னென்னா வேங்க மரத்து பால் வேங்க பொட்டுனா அது வந்து தொட்டியில் சும்மா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி தொட்டு தொட்டு வைக்க வருஷ கணக்கில் வைக்கலாம். அது எதுக்குன்னா குளிச்சுட்டு வந்து குழந்தைகளுக்கு நீர் இருக்குது இல்லைங்களா, அந்த பொட்டு வச்சா நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நீரெல்லாம் எடுத்துரும். அதுக்காக வேங்க பொட்டு வைக்க. அந்த காலத்துலலாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வீட்டில் இருக்கிற புழு தண்ணி குடிச்சிட்டு காட்டுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க சொந்தமாக அதிகமாக இருக்கும், இல்லாதவங்க வேலைக்கு கூலி வேலைக்கு போவாங்க. போயிட்டு வரும்போது சாப்பிடணும் வெளியே வரும்போது வேப்பங்குச்சி முறித்து பல்லு தேய்ச்சிட்டு வருவாங்க. அந்த கசப்பில் தேய்க்க அந்த காலத்தில் யாருக்கும் பல்லு வலி வந்ததில்லை. எங்கள் அம்மச்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 90 வயசு இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பல்லு விழுகலை. எங்கள் அம்மா 72 வயசு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பல்லு விழுகலை. ஆனால் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பல்லு பிரச்சனையில் இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம பேஸ்ட்டு பல்பொடி அந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சிக்கிறோம். அதனால் பல்லுக்கு ரொம்ப பத்திரமா இந்த குச்சி, வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, கருவேலங்குச்சி இதிலெல்லாம் பல்லு தேய்க்கலாம். அப்புறம் ஈடு தேங்காய் எதுக்கு போட்டாங்கன்னா, அப்போல்லாம் வறுமை கோட்டில் தான் இருந்தாங்க. யாரும் இந்த அளவுக்கு வசதி கிடையாது. யாராவது ஒருத்தர் மணிகாரர் ஒரு மிராசுதார் ஜமீன் அந்த மாதிரி அப்படி வசதியாக இருப்பாங்களே தவிர, நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க, கஷ்டம் தீரும்னு வேண்டுறதுக்கு கோயிலுக்கு போனால் யாராவது ஈடு தேங்காய் போடுவாங்க இல்லையா, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து ஐயர் வந்து தேங்காய் தண்ணி எல்லாத்துக்கும் தீர்த்தமாக கொடுப்பாரு, அது குடித்தாலும் உடம்புக்கு நல்லது. அதனால் கோயிலில் போய் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு சாறு சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அது இஞ்சி எலுமிச்சம்பழம் சேர்ந்து அந்த சுகர் குடிக்கும்போது அது வந்து வெள்ளை கரும்பு தான், இந்த நம்ம சர்க்கரை வர்ற மாதிரி இருக்கிற கரும்பு கிடையாது. அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது குடிக்கலாம். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்புக்கு சரியில்லைங்கிறவங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி தர மாட்டாங்க. பஸ்ஸுலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை முழுசாக நல்லா காய வச்சுருப்பாங்க. அது ஒரு பீஸ் பிச்சு கொடுப்பாங்க வாயில் அடக்கிக்க சொல்லி. அது உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்குது, அதனால் வாந்தி வராது. நாங்கள்லாம் பஸ்ஸில் போகும்போது மரம் போகுது, அங்கே பாரு மரம் போகுதும்பா, பஸ்ஸு போகுதுங்கிறதுக்கு மரம் போகுதுன்னு சொல்லுவோம். நான் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.